மூவி நல்லா லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதுதான் முக்கியமே. ட்விஸ்ட் தான். இவங்க எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. கண்டென்ட் புதுசா இருக்கா? புதுசா இருக்கு. எதனா சொல்ல வராங்களா இந்த நாட்டுக்கு? மூவி எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி கண்டென்ட்டா இருக்கா? ஃபேமிலி கண்டென்ட் நல்லா இருக்கு. ஜாலியா போகுதா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஜாலியா போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வாஸ் எமோஷனல். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. பாய். சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு படம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, பரவாயில்ல. ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கண்டென்ட்லாம் நல்லா இருக்கா? கண்டென்ட்லாம் நல்லா இருக்கு. சார் படம் எப்படி இருந்துச்சு? பிடி சார் படம் வந்து ஆக்சுவலா செம்மையா இருந்துச்சு. எப்படி சொல்றது, ஓகே இவன் இந்த ஸ்டார் தான் இப்படிதான் நடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தா, அந்த ஸ்டார்லாம் அப்புறம் இவர் இப்படி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலா இந்த கிளைமேக்ஸ்ல இருந்து கிளைமேக்ஸ்லாம் அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இது 100 days ஓடினா கூட ஒர்த்தான மூவி தான். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 10 முறை பார்த்தா கூட சலிக்காது. ஃபேமிலியோட பார்க்கலாம், லேடிஸோட பார்க்கலாம். லேடிஸ்க்குலாம் முக்கியமான ஒரு மூவி. ஸோ இப்போ ஆதி மியூசிக் டைரக்டர் அப்படின்னு விட ஒரு நல்ல ஹீரோவாக சூப்பராக பண்ணிட்டாரு. ஸோ ஒரு அண்ணன் சொல்லலாம், ஒரு ஒரு பெண்களுக்கு ஒரு அண்ணனா எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் யாராச்சும் சொல்லணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு பிரில்லியண்டா, இந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளேவா, டேரக்டரும் சரி, அண்ணா ஆதி அண்ணாவும் சரி, சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. ஹீரோயினும் சரி, சாங்கும் சரி. ஸோ எல்லாத்த விட ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் வந்து லாஸ்ட் செக்மெண்ட் தான். ஸோ ஒரு மாதிரி எதுவும் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு சூப்பரா. ஆக்சுவலா லாஸ்ட் நான் இது வரைக்கும் பார்த்த இந்த இதுல வந்து அரண்மனை 4 பார்த்தேன், அது மாதிரி நிறைய படம் பார்த்தேன், எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்டான கான்செப்ட் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஆனால் டிஃப்ரெண்டான கான்செப்ட் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து, ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா இந்த 2 hours நான் யோசிச்சேன்னா 2 hours 15 minutes தான் ஸ்டோரி எப்படி இருக்குமோ சார். ஆனால் 2 hours 15 minutes மாதிரி தெரியல, 3 hours மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு சலிக்காது நீங்க எத்தனை முறை பார்த்தாலுமே. ஸோ அம்மாவை பார்க்கலாம், தங்கச்சி, தாத்தா, தங்கச்சி, அப்புறம் பாட்டி, எல்லா லேடிஸ் சின்ன வயசுல இருந்து சின்ன ஒரு குழந்தைல இருந்து ஒரு 80 வயசு 100 வயசு ஆய வரைக்கும் கூட்டிட்டு வந்து எல்லா லேடிஸும் பார்க்க வைக்கலாம். ஸோ எவ்வளோ முறை பார்த்தாலும் சரிக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பாட்டு, மியூசிக், பேக்ரவுண்டு, ஸ்கோரிங். ஸோ என்னோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10க்கு 9.8 கொடுக்கலாம், 5க்கு 4.8 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பிடி சார் எல்லாம் ஸ்கூல்ல இருக்கிற பிடி சார் படிக்கிறாரு. இல்லை, இது பிடி சார்ன்றது பெஸ்ட்டாக ஒரு பிடி சாரால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பிடி சாரை விட தாண்டி என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வில்லனும் பிரிச்சு நினைக்கும்போது எதுவுமே சொல்லணும், சொல்ல எல்லாம் பக்காவா இருந்துச்சு, சூப்பரா. இந்த நாட்டுக்கு என்ன நல்லது சொல்ல வராங்க அவங்க? குட் டச், பேட் டச். அங்கிள் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா, எல்லாரும் பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி அங்கிள் இருக்கு? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட போதா? லேடிஸ் மெயினா பார்க்கலாம். ஓகே, படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மூவி எப்படி இருக்கு? அதான் லாகிலாம் போகுதா? எப்படி பிடி சார் கண்டிப்பா இருக்கிறாரா இல்ல ஜாலியா இருக்காரா? ஜாலியா போகுதா படம்? ஃபேமிலிலாம் பார்க்கலாம். பார்க்கலாம்.